கலப்பு மனம் பை கிரேசிய டெலாடா. அன்று இரவு சுகமாக இருந்தது. பூலோகத்தை கடுங்குளிரினால் சித்திரவதை செய்ததில் சலியாத உறைபனி காலத்துக்கும் ஒரு ஓய்வு உண்டு என்பதை அந்த ஏப்ரல் இரவு காட்டியது. இதுவரை பனிக்கட்டி போர்வையிட்டு மூடி படுத்திருந்த பூமி மலர்ச்சியின் அறிகுறியுடன் போர்வையை அகற்றிவிட்டது. அமைதியான அந்த இரவில் தளிர் சுரணைகள் இரகசியமாக நிமிர்ந்தன. வயல்புறங்களில் பூக்கள் நட்சத்திர இரகசியத்தை ஏறிட்டு நோக்கின. வானவலயத்திலே மங்கலான வெளிச்சம். ஆனால் காட்டுக்கு புறம் தீ எறிவது மாதிரி, அதாவது காட்டுக்கு மனமும் வெதுவெதுப்பும் கொடுக்கிறது மாதிரி சந்திரன் உதயமாகிக் கொண்டிருந்தது. மந்தை அருகில் படுத்திருந்த நாயும் தூங்கிக் கொண்டிருந்தது. குடிசையில் இருந்த மந்தைக்காரனும் தூங்கிக் கொண்டிருந்தான். ஏனென்றால் எஜமான் மாப்பிள்ளை கோலத்தில் பெண்டாட்டி சம்பாதிக்க பக்கத்து ஊருக்கு சென்றிருந்தான். மெய்ப்பனுக்கு தன்னை விட தன் நாயின் மீது அபார நம்பிக்கை. அது நல்ல குட்டி, சூட்டிகையும் வேகமும் அதிகம். அதன் காவலில் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டிக்கு கூட ஆபத்து நேர்ந்ததில்லை. மெய்ப்பவனுக்கு கடும் தூக்கம், கும்பகர்ண உபாசனை. நாய்க்கு ஹரித்துயில். இந்த மிருகங்களின் காவலாளி நான் மட்டும்தான் என்று நாய் தன் முழு பொறுப்பையும் உணர்ந்திருந்தது. ஆனால் வசந்த இரவின் வெதுவெதுப்பு அதன் நரம்புகளையும் பாதித்தது. அதன் முதுகு அடிக்கடி குலுங்கியது. அதன் மயிர்காற்றில் அசைவது போல் தூக்கத்தில் மெதுவாக முணங்கிக் கொண்டது. புரியாத ஆசைகளும் உணர்ச்சிகளும் அதன் கனவுகளை தேக்கின. பருவத்தின் துடித்துடிப்பு. அது இன்னும் குட்டிதான், குலவிருத்தியில் ஈடுபடாத குட்டி. ஆனால் அந்த நரிகள் பாறை ஓரத்தில் வளர்ந்து கிடந்த குத்துச்செடிகளில் பதுங்கி கிடந்த நரிகள். ஆணும் பெண்ணும் தூங்கவில்லை. அவைகளால் தூங்க முடியவில்லை. அவைகளுக்கு பசி, நீண்ட பனிகாலத்தின் பஞ்சம் வயிற்றை ஒட்ட வைத்ததோடு புத்தியையும் கூர்மையாக்கியது. பருவத்தின் மாறுதலை உணர்ந்த நரிகள் சந்தர்ப்பம் வந்தது என்று நினைத்தன. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள ஆணுக்கு புத்தியும் திறமையும் இருந்ததனால் வெளியேறி வந்தது. அது கருப்பு நிறம், குள்ளம், வால் நீளமாகவும் செழிப்பாகவும் இருந்தது. கன்னங்கள் நட்சத்திரங்கள் போல சுடர்விட்டன. பெண் நரி பெரியது, கொஞ்சம் மங்கின சாம்பல் நிறம், மழுமழுப்பாகவும் நீண்டும் இருந்ததாலும் உடம்பை சுருக்கி கொண்டு சின்ன குருவி குஞ்சு மாதிரி தரையோடு தரையாக ஒண்டி கிடக்கவும் அதற்கு திறமை உண்டு. அது ஆண் நரியை பின்தொடர்ந்தது. ஏன் தொடர்கிறோம் என்று யோசனை கூட இல்லாமல் அது நடக்கிற மாதிரியே உடம்பை ஆட்டிக்கொண்டு நடந்தது. முன்னங்காலடி தடத்தில் பின்னங்காலடி தடத்தை பதிய வைத்து நடந்தது. வால் அடிச்சுவட்டை அழிக்காவிட்டால் ஏதோ 2 கால் பற்றி நடந்தது மாதிரி தோன்றும். சரிவில் இருந்த ஓடை பக்கமாக இரண்டும் வந்து சேர்ந்தன. ராத்திரி குரல் ஏதும் கேட்கிறதா? இரண்டும் கவனித்தன. சமீபத்தில் பெய்த மழையால் ஓடையில் வெள்ளம் கரையோரத்து செடிகளின் முறுமுறுப்புகளை கவனியாது பாய்ந்து சலசலத்தது. ஆண் நரி தண்ணீர் குடித்தது. தாகத்தால் அல்ல, மூக்கின் நுனியை குளிர வைத்து கொள்ள. பிறகு பின்புறமாக திரும்பி வாலை தண்ணீரில் தோய்த்து அலசியது. பெண்கள் தலையை கழுவுவது மாதிரி. பெண் நரியும் அதன் போக்கை தெரிந்து கொண்டு அதை தொடர்ந்து மேட்டில் ஏறி புல்வெளி வழியாக அதை பின்பற்றியது. ஆனால் அது தன் வாளால் தரையில் சுவடுகளை அழித்து கொண்டே சென்றது. எல்லாம் அவை விரும்பியபடியே இருந்தன. ஆண் நரி ஆட்டுக்கிடை இருந்த புல்வெளி ஓரத்தில் நின்றது. பெண் நரியும் நின்றது. இரண்டும் மோப்பம் பிடித்து கொண்டு நின்றன. துளி கூட சத்தமில்லை. பூமியில் பச்சிலை வாசனை, வைக்கோல், புல், காட்டு புஷ்பங்கள் இவற்றின் கதம்ப வாசனை. பெண் நரியும் இதை முகர்ந்தது.
அதுதான் சொந்தமாக வேறு ஒரு பிளான் நினைத்திருந்தது. ஆண் நரியை குத்துச்செடி அருகில் நிற்க வைத்துவிட்டு கனவேகமாக துள்ளி ஓடியது. வாலிப துடிப்பின் வெறி போதையாக மலர்ந்தது. வேகத்தில் பலத்தில் இயங்கியது. அவளது ஒரே ஆசை துள்ளி குதித்து விளையாடுவதே. அவள் பசியை மறந்தாள். ஒரே குதூகலம். திருட்டை நினைக்காததனால் பசியற்ற திருட்டு நினைப்பற்ற சகபாடியை எதிர்பார்த்தாள். பழைய குடும்ப சிநேகிதம் மாதிரி ஆட்டு மந்தையை அணுகினாள். நாய் அவளையும் அவள் நோக்கத்தையும் அறிந்து கொண்டது. அதனால் குறைக்கவில்லை. சடக்கென்று எழுந்து நின்றது. அவளை சந்திக்க ஓடியது. கழுத்தை பிடித்தது. வலிக்காமல் பிடித்தது. அவள் சடக்கென்று திரும்பி காதை கடித்தாள். அவள் கடித்ததை விட சற்று அதிகமாக பல்படும்படியாக தேள் கொட்டியது மாதிரி நாய் நடுங்கியது. அதன் முதுகு நரம்புகளில் இன்பம் நடுங்கிக் கொண்டு மிதந்து உடலில் பரவியது. நாய்க்கும் விளையாட வேண்டும் என்று வெறி கிளம்பிவிட்டது. மனிதன் பூட்டிய அடிமை விலங்கையும் மிருகங்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பையும் உதறி தள்ளிவிட்டு தன் வாழ்க்கை சூனியத்திலிருந்து தப்பி ஓடத் தவித்தது. அவன் பெண்ணறி மீதிருந்த பிடியை விட்டான். மறுபடியும் எட்டி பிடிப்பதில் உள்ள இன்பத்தை அனுபவிக்கத்தான். பெண்ணறியை கீழே தள்ளி ரத்தம் வரும்படி உற்சாகத்தில் கடித்தான். திடீரென்று அவன் பிடியிலிருந்து தப்பி ஓட ஆரம்பித்தாள். இருட்டில் ஓடி மறைந்து கொண்டாள். நாயும் அவளை பார்த்து தொடர்ந்து வேகமாக புல்தரை மீது ஓடினான். சந்திரன் வயலில் வெள்ளிக்கோடு போட்ட இடத்தில் பெண்ணறி நின்றாள். அதன் அருகில் நீல பாதாளம். அங்கு எப்பொழுதோ ஒரு காலத்தில் ஒரு நதி ஓடியிருக்கலாம். அங்கு நின்று அவன் வந்ததும் அவனை பார்த்து திரும்பினாள். நாயும் அவள் மீது பாய்ந்தது. அவளும் அவன் மீது பாய்ந்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் தழுவிக் கொள்வது போல இருந்தது. இருவரும் தரை மீது கட்டிப்பிடித்து கொண்டு விழுந்து சரிவில் புரண்டனர். விளையாட்டு கடுமையாகவும் பயங்கரமாகவும் ஆனால் பரிவு கலந்த மென்மையுடனும் இருந்தது. இதற்குள் ஆண் நரி நேராக கிடைக்குள் சென்றது. அடர்ந்த ரோமத்துடன் கொழுத்து தூங்கும் ஆடுகளை அது ஒன்றும் செய்யவில்லை. அதன் நோக்கம் புதிதாக பிறந்த பன்றி குட்டிகளே. பெண் பன்றியுடன் அவை ஒரு மூலையில் கிடந்தன. தாய் அவைகளை காப்பாற்ற முயன்றது. ஆனால் ஆண் நரி மண் ஒட்டின தன் ஈர வாளை அதன் கண்களில் அடித்து அதை குருடாக்கியது. பிறகு அந்த கொடுமையான பகையாளி தன் கூர்மையான எஃகு பல் நுனிகளால் பன்றி குட்டிகளை கழுத்தில் இறுக்கி ஒவ்வொன்றாக 5 குட்டிகளை தூக்கிச் சென்றது. முதலில் மைதானத்தின் ஓரத்திற்கும் அப்புறம் தன் இருப்பிடத்திற்கும் 2 நடையாக தூக்கிச் சென்றது. அங்கு வந்த பின் உடனே விருந்து பண்ண ஆரம்பித்தது. வெகுநேரம் கழித்து பெண்ணறி வியர்க்க இளைக்க திரும்பி ஓடி வந்த பொழுது பசி அதிகம். ஒரு முழு குட்டியையும் தோலை கூட விடாமல் தின்றுவிட்டது. விடியற் காலையில் மேய்ப்பன் பன்றி குட்டிகள் பறிபோயின என்று கண்டான். ஆனால் அதற்காக அவன் கவலைப்படவில்லை. கவலை இனத்திற்காக மனசாட்சி அவனை பாதிக்கவில்லை. நாயும் குறைக்காமல் தூங்கியது. இரவு முழுவதும் தன் கடமையை செய்ததால் களைத்தது போலும். இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தது. பாவம், திருட்டு பசங்க மந்திரம் போட்டு உன் வாயை கட்டி போட்டான்கள். அது உன் குற்றம் அல்ல, என் குற்றமும் அல்ல. எஜமானுக்கும் பேச வாயில்லை. ஒரு பெண் பிள்ளை மந்திரம் போட்டு அவர் வாயையும் கட்டிவிட்டாள். அவரையும் சரியாக கட்டி போட்டாச்சு. விபரீத வேடிக்கையான அந்த நிலைமையின் முழு அர்த்தத்தையும் உணராமலேயே அதற்கு தலை குனிந்தான். சில நாள் கழித்து காட்டில் சுற்றி கொண்டு வரும்பொழுது நரி பொந்தை அணுகினான். 2 நாய்க்குட்டிகள் சுற்றி சுற்றி ஓடி ஒன்றை ஒன்று கடித்து விளையாடிக் கொண்டிருந்தன. அவன் நெருங்கிய போதும் தப்பித்து ஓட முயலவில்லை. அவனை ரொம்ப காலமாக தெரிந்த மாதிரி பார்த்து கொண்டு நின்றன.
நரியும் ஏமாற்றி தப்பி ஓடிவிட முடியாத கலப்பு ஜாதி என்பதை அவன் கண்டான். முற்றும்.